பேருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து அவங்க பாடியை ரொம்ப ஹீட்டாகவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இந்த விளக்கெண்ணெய் வச்சாலே வந்துட்டு ஜன்னி பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த கால் நுனி அந்த கட்டை விரல்ல வந்துட்டு கரெக்டாக வைக்கணும் அப்படிலாம் வச்சுப்பாரு எவ்வளோ ஜன்னி பிடிக்குதுன்னு பாரு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மையா இல்லை மித்தா? இன்கேஸ் இஃப் சம்படி இஸ் ஃபேஸிங் தட் ப்ராப்ளம், இப்போ நான் ஒரு உணவு வகை நான் எடுத்துகிட்டு இருப்பேன், எனக்கு நான் ஒரு டயட்டிஷியன் நான் பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன், எனக்கு என்ன மைனஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற என் சிஸ்டரோ இல்லை யாரோ என் குழந்தையோ அம்மா இது பண்ணுறாங்களே, என் சிஸ்டர் இது பண்ணுறேன், நானும் அதே டயட்டை தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு பாய்சன் ஆகிடும். அந்த என்சைம் சுரந்து நம்ம அந்த உணவு அப்போ உள்ளே போகும்போது மட்டுமே நமக்கு வந்து டைஜஷன் பார்ட்டு கரெக்டாக நடக்கும். இல்லாத பட்சத்தில் அது வந்து ரீட்டைன் ஆகிடும் அந்த ஃபுட்டு. அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா எல்லா ஆர்கன்ஸுமே டேமேஜ் ஆகுது. எண்ணெய் குளியல் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கண்ணுல இருந்துலாம் வந்துட்டு ரொம்ப சூடாக ஹீட் வெளியாகிறது ஃபீல் ஆகும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ண மாதிரியா அதுக்கப்புறமா என்ன மேம் பண்ணணும்? குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சரி, எப்பவுமே வந்து நீங்கள் நார்மலாகவே எண்ணெய் தேய்ச்சின்னு வேண்டாம், நம்ம நல்லா குளிச்சாவே ஓகேங்களா. இந்த வந்து 2 minutes இது மாதிரி குளிக்காம நம்ம நல்லா குளிச்சாவே நம்ம கண்ணு ரெட் ஆகும். அது யாரும் உணர மாட்டேங்கிறாங்க, பண்ணி பார்க்கறது இல்லை. ஏன்னா we are doing in the fast life, ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு வந்துடும். நல்ல தண்ணி நம்ம தலைமையில் உச்சந்தலையில் விழுந்து நம்ம குளிச்சாவே நம்ம கண்ணெல்லாம் ரெட்டாக தான் ஆகும், சூடு வெளியே போகிறோம். ஸோ அது போயிட்டு சில பேருக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது கண்ணு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க வந்து விளக்கெண்ணெய் எடுத்து 2 சொட்டு கண்ணில் போடலாம். நேச்சுரலாக விளக்கெண்ணெய் கண்ணுக்குள்ளே 2 சொட்டு போடலாம். இல்லைன்னா வந்து குக்கும்பரை வந்து வெறுமனை ஜஸ்ட் கட் பண்ணி ஒரு 2 minutes கண் மேலே வைக்கலாம். ஸோ சூடு இன்னும் தனி, அப்போ அவங்களுக்கு அவ்வளோ சூடு இருக்குது. சரி, இதே வந்து இட் வாஸ் வெரி குட் கொஸ்டின். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து அவங்க பாடியை ரொம்ப ஹீட்டாகவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு சொட்டு இல்லை 2 சொட்டு விளக்கெண்ணெயை ஃபஸ்ட்டு எடுத்து பாதம் இருக்குங்களா அங்கே வைக்கணும். 2 சொட்டு தான், அதுக்கு மேலே இல்லை. கொலன்லாம் என்ன வச்சிருக்கூடாது. யாருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதோ 2 சொட்டு முதல்ல பாதம் போட்டு லைட்டாக ஒரு தேய்ச்சி விட்டுட்டு, செகண்ட் வந்து நம்ம தொப்புளுக்கு ஒரு 2 சொட்டு, அதுக்கப்புறம் நம்ம உச்சந்தலையில் சும்மா ஒரு 2 சொட்டு தான். எல்லாமே 1 சொட்டு 2 சொட்டு தான். 2 சொட்டு தான். அதாவது இந்த மாதிரி அவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஓவர் ஹீட்டுன்னு அர்த்தம் அந்த பாடி. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது, அதுதான் அவங்க அதோடைய பிரதிபலிப்பு தான் அவங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. ஸோ இந்த விளக்கெண்ணெயை வந்து இந்த மாதிரி 3 இடத்துல அவங்க வந்து 2 சொட்டு வச்சாங்கன்னா உடனே சூடு தணிஞ்சிடும். அந்த மாதிரி இந்த விளக்கெண்ணெய் வச்சாலே வந்துட்டு ஜன்னி பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த கால் நுனி அந்த கட்டை விரல்ல வந்துட்டு கரெக்டாக வைக்கணும் அப்படிலாம் வச்சுப்பாரு எவ்வளோ ஜன்னி பிடிக்குதுன்னு பாரு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மையா இல்லை மித்தா இல்லை எப்படி? அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் சொன்னேன், இந்த வாதப்பித்த கபா உடம்ப பேஸ் பண்ணி தான் எனி ப்ராப்ளம். இன்கேஸ் if somebody is facing that problem, somebody, not everybody, somebodyக்கு வருதுனால் அவங்க உடம்பு வந்து ஓவர் கபம் சார்ந்த உடம்பாக இருக்கும். அண்ட் அதுலேயும் இது வந்து இந்த ரூட் காசு, இந்த 3 தோஷாஸ் நாங்கள் இம்பேலன்ஸ் ஆகுதுன்னு சொல்றது வந்து நேச்சர் தான். இது வந்து இல்லை இது ஆகவே கூடாதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. 85 to 99% அப்படி தான் இருக்கும். அந்த 3 தோஷாஸ்ல இம்பேலன்ஸாக தான் இருக்கும். அதுவும் இப்போ நம்ம வாழ்கிற லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய ஃபுட் இன்டேக்கில். அப்போ அந்த மாதிரி கபம் சார்ந்த உடம்பாக அவங்க இருந்து அவங்களுடைய ஃபுட் இன்டேக்கும் வந்து அங்கே ஏதாவது மிஸ்டேக் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃபுட் இன்டேக்கும் மிஸ்டேக்காக இருக்கும் போது அவங்க இந்த மாதிரி விளக்கெண்ணெய் அந்த நேரத்தில் வச்சிருக்கும் போது அவங்கள அது ஓவர் கூலிங்னஸில் ஜன்னி வர சான்சஸ் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் வீக்காக இருக்கிற லேடிஸே டையாக மருதாணி போடுவாங்க, வெறும் மருதாணி போடுவாங்க. போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1 வாரம் 10 நாளைக்கு வந்து ஷோல்டர் பெயின், பேக்கில் அந்த நர்வ்ஸ் எல்லாம் பிடிச்சி புல் பண்ணுற மாதிரி, அதுலேயும் அவங்க அதை பண்ணிட்டு ராங் ஃபுட்டு ஹேபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத வந்து அவங்களே லிட்டில் பிட் உணரலாம். சரி, நான் வந்து மருதாணி போட்டு இந்த மாதிரி டை போடும்போது எனக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னும் போது அது போடவே கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லப்படலை. அது போட்டால் அதுக்குள்ள ரெமிடி என்ன?
ரைட் வே ஆஃப் பேலன்சிங் இட் அதுதான் ஆயுர்வேதால எல்லாத்துலேயுமே அவங்க சொல்றது. அப்போ அது எப்படி இன்டேக் ஆஃப் ஃபுட் அன்னைக்கு அதை போட்டுட்டு அன்னைக்கே வந்து 4 ஜூஸ் குடிக்கிறது, தயிரை நல்லா போட்டு தயிர் சாதம் சாப்பிட்றது, அதை போட்டுட்டு வந்து தூங்கிடுறது. ஓவர் கபம் உள்ள பாடி வந்து அவங்க இந்த மாதிரி கூலிங் ஓவர் பண்ணிட்டு அவங்க வந்து படுத்து தூங்கும் போது பித்தம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இது நேச்சர். ஸோ இதெல்லாம் நம்ம அதுதான் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா, அதனால அவங்க தவறு அதை நம்ம சொல்ல வரல. இது ஒரு பேசிக் ஒரு விஷயம். நம்ம ஒரு தடவை பண்றோம், நமக்கு அது ஒத்து வரல, நமக்கு ஏதோ அதுல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம உடனே கவனிக்கணும். நம்ம என்ன உணவு எடுத்துக்கிட்டோம் அன்னைக்குன்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கூலிங்காக பேஸ்டான ஃபுட்டு நிறைய எடுத்துருப்பாங்க. லைக் பூசணிக்காய் இந்த மாதிரி கூலிங் வெஜிடபிள்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் கூட்டு இருந்திருக்கும், இல்லை ஏதோ ஒரு கிரேவி ஏதோ ஒன்று போட்டு சாப்பிட்ருப்பாங்க, ப்ளஸ் இதை பண்ணியிருப்பாங்க, போய் தூங்கிட்டு இருப்பாங்க, ஏசிலேயே உட்காந்துருப்பாங்க அன்னைக்கு. ஸோ இந்த ஒத்துக்காத உடம்புன்னு அவங்க ஃபீல் பண்ணுறவங்க வந்து அது போட்டால் கூட அவங்க வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கணும், கொஞ்ச நேரம் சன்னில் இருக்கணும், அண்ட் இந்த ஃபுட்டெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. அந்த எண்ணெய் தேய்க்கும் பொழுது சில பேர் வெயிலில் இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அது நெசசரியாம? தேவையில்லை. 15-20 மினிட்ஸ் ஊற வச்சா போதுமே தவிர அது வெயிலில் தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ சில பேருக்கு வந்து அது ஒத்துக்கும், சில பேருக்கு அது ஒத்துக்காது. அதனால தான் நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் நம்ம ஆரம்பிக்கும் போதே முதல்ல சொன்னது என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனும் இப்போ நம்ம கூட இப்போ நிறைய டாபிக் பேச போகிறோம், எல்லா டாப்பிக்குமே எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகாது. கரெக்ட். டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் கண்டிப்பாக அது டிஃபர் ஆகும். சரி, இப்போ நிறைய சப்ஜெக்ட் வந்து நமக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வருது. அதை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நம்ம முதல்ல நம்மளை அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு இது ஒத்து வருது, இது ஒத்து வரல, இவங்க இது சொன்னாங்க நம்ம இதை செய்யலாம், நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அவங்க எல்லாருமே இதை சொன்னாங்க, நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் செய்கிறோம், பட் எங்களுக்கு வந்து மைனஸ் ஆகுது அப்படின்னா அது பர்சனுடைய மிஸ்டேக் தானே தவிர இதை இப்போ நம்ம பேசக்கூடிய சோஷியல் மீடியாவில் கூட வரக்கூடிய நிறைய சப்ஜெக்ட்டுங்க, இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த சப்ஜெக்ட் கூட இது எல்லாமே இருக்குது. இது வந்து நேச்சரை பற்றி தான், நேச்சரில் இருக்கிற சப்ஜெக்டை நம்ம பேசுகிறோம். ஆனால் இது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எப்படி போய் ஆக்ட் பண்ணோம் அது வந்து நம்ம ரொம்ப யோசிக்கணும். இப்போ ஒரு ஃபேமிலிலேயே எனக்கு தெரிஞ்சவங்க, எவ்ரி ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் மை ரைட் ஹேண்ட் இஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட், யுவர் லெஃப்ட் ஹேண்ட் இஸ் மை ரைட் ஹேண்ட். கரெக்டுங்களா? இப்போ நான் ஒரு உணவு வகை நான் எடுத்துகிட்டு இருப்பேன், எனக்கு நான் ஒரு டயட்டிஷியனை பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன், எனக்கு என்ன மைனஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற என் சிஸ்டரோ இல்லை யாரோ என் குழந்தையோ அம்மா இது பண்ணுறாங்களே, என் சிஸ்டர் இது பண்ணுறாங்க, நானும் அதே டயட்டை தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு பாய்சன் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் உணவே மருந்து, மருந்தே உணவு. பட் அது எல்லாருக்குமே எல்லா உணவுமே மருந்து கிடையாது. அதே மாதிரி எல்லா மருந்துமே எல்லாருக்குமே அது உணவாக மாறாது. ஸோ இது மெயின் இந்த ஹெல்த் இஷ்யூ, ஹெல்த்துன்னு நம்ம பேசினாவே டாப்பிக்கே என்ன பண்ணணும் எல்லாரும் ரொம்ப சிம்பிளாக அப்படின்னா, நம்ம லைஃப் ஸ்டைலுங்கிறது வந்து டீட்டெயில்ஸை தான் நம்ம இப்போ பேசுகிறோம். இது பண்ணால் இதுதான் லைஃப் ஸ்டைல், இது பேசிக். இது எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் அவங்க இண்டிவிஜுவலுக்கு இது ஒத்துக்குமா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைனஸ் பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேசுகிற டாப்பிக்லேயே நம்ம சொல்கிறோம் காலையில் எழுந்தவுடனே முதல்ல குளிக்கணும்னு சொல்கிறோம். ஒருவேளை அந்த சைனஸ் பேஷண்ட்டு காலைல 4:30 மணிக்கு எழுந்திக்கிறவங்களா இருக்காங்கன்னு வச்சுப்போம். சொல்லிட்டாங்களே 4:30 மணிக்கு போய் குளிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு பாய்சனாக தான் வந்து முடியும் இல்லைங்களா? இட் வில் கிவ் சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ அவங்களுடைய கண்டிஷனுக்கு எப்படி பண்ணணும், சூரிய உதயத்துக்கு அப்புறமா 6 மணிக்கு மேலே நகை சூடு தண்ணி வச்சு அவங்க போய் குளிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு எஃபெக்டிவ். அதை தான் இப்போ நம்ம சொல்கிறோம். எல்லாமே எல்லா டாப்பிக்குமே வந்து இட் இஸ் இன் த டெக்ஸ்ட் அண்ட் இட் இஸ் அ ப்ரூவன் சயின்ஸ். நம்ம நேச்சரில் இதெல்லாமே தான் இருக்குது. இப்போ அந்த காலத்துக்கும் இந்த காலம், அந்த காலம் இந்த காலம் அப்படி சொல்கிறீங்களேன்னா, இந்த காலத்தில் வந்து எல்லாமே ஹை டெவலப்டு, டெக்னாலஜி எங்கேயோ போயாச்சு இல்லைங்களா? அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோஸ் டேஸ் வந்து வீட்லேயே எல்லாத்தையுமே வந்து விளைய வச்சாங்க, எடுத்து சாப்பிட்டாங்க. நம்ம பீரியட்லேயே நம்ம அதை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டில் அது வைக்கக்கூட முடியாது. பிகாஸ் நன் ஆஃப் த உரம் இல்லை, அந்த சாண்டுக்கே ஸ்பேஸ் ரெண்டாவதுன்னா கூட அந்த மண்ணுக்கே அந்த சக்தி இல்லை. அப்போது இப்போ வெளியே இருந்து நம்ம வாங்கி சாப்பிட்றோம், அதில் அவ்வளோ கெமிக்கல் பேஸ்டாக இருக்குது. அது யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது.
அப்போ என்ன பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகி போச்சு, நமக்கு குவான்டிட்டி தேவையாக இருக்குது, ஸோ கெமிக்கல் போடுறோம். சரி போட்டுட்டாங்க, இப்போ நம்ம அதிலிருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும்னு தான் நம்ம பார்க்கணும். இப்படி நடந்து போச்சு அந்த காலத்தில் இப்படி இருந்து, இந்த காலம் இப்படி இருக்குது அப்படி நம்ம பேசவே முடியாது. டெக்னாலஜி வளரதை நம்ம பார்த்து ரசிக்கும் போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும். இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து அவங்க இந்த மாதிரி டே டு டே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இதெல்லாம் கேர் எடுத்தாவே, இதெல்லாம் சிம்பிள் விஷயம். நம்ம குளிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம், இது ஒரு பெரிய கஷ்டமானதில் பல் வளர்க்குறது, அதே மாதிரி அது மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருந்தால் என்னென்ன ஆகும். கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக they will suffer with lot of piles problem. What is the main reason for constipation, மேம்? கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னவா இருக்கு மேம்? சரி, நம்ம உணவு பேட்டர்ன் தான். சரி, நம்ம உடம்பே வந்து எக்கச்சக்க என்சைம்ஸால் ஆனது. ஒன்று விஷயத்துக்கும் நம்ம வந்து ஃபார் ஈவன் நம்ம நவரசம்னு சொல்கிறோம், நம்ம அழுகை, நம்ம சிரிப்பு, எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்சைம்ஸ் சுரக்குது. அப்போது நம்ம உடம்பே எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்சைம்ஸ் தான், அண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். இப்போ வந்து ஏன் அப்போது அந்த சில போவப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆமாம் அவங்களுக்கு தோணிச்சு சொல்லிட்டாங்க, தோணியே சொல்லவே இல்லை, பசித்து உண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு அந்த பசி எடுக்கும் போது தான் அந்த என்சைம்ஸ் வயிற்றுல வந்து அது சுரக்கும், அந்த குடலில் வந்து நமக்கு வந்து அந்த பசிக்கிற அந்த சிம்டம் நமக்கு காட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டைமில் நம்ம சாப்பிட்றது இல்லை, ஸ்கிப் பண்ணிடுறோம். அதே மாதிரி அந்த டைமிங் இப்போ தான் ஃபுட்டு டைமிங் ப்ராப்பராக கிடையாது. ஒரு கட்டத்துலலாம் நம்ம வந்து பிட்வீன் 8:30 to 9 முடிச்சிடுவோம், 1 to 2 லஞ்ச் ஓவர் ஆகிடும், அண்ட் ஈவினிங் ஒரு ஸ்நாக் பிட்வீன் 4 and 4:30. அப்போ நைட் டின்னர் பிஃபோர் 8, ரொம்ப ஜாஸ்தி நான் சொல்கிறேன், 8 o'clock அதுக்கு மேலே நம்ம போக மாட்டோம். அப்போ என்ன ஆகும்னா அந்த டைம் வந்த உடனே தன்னால் அந்த சுரப்பி வந்து சுரக்கும். நமக்கு அதே மாதிரி காலையில் நம்ம ஒரு டைமுக்கு சாப்பிட்டுட்டாலே அடுத்தடுத்த வேலை கரெக்டாக பசிக்கவும் ஆரம்பிக்கும். அது அந்த என்சைம் சுரக்கும் போது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு எப்படி டைஜஷன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அந்த என்சைம்ஸ்னால தான் அந்த டைஜஷன் பார்ட்டு, அந்த அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது, இல்லைங்களா? அப்போ உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்க அத்தனை ஆர்கனும் நமக்காக கஷ்டப்படுறாங்க. கிட்னி ஆர்கன், லிவர் கட்டணும், சிறுகுடல், பெருகுடல், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணோம்னா அந்த என்சைம் சுரந்து நம்ம அந்த உணவு அப்போ உள்ளே போகும்போது மட்டுமே நமக்கு வந்து டைஜஷன் பார்ட்டு கரெக்டாக நடக்கும். இல்லாத பட்சத்தில் அது வந்து ரீட்டைன் ஆகிடும் அந்த ஃபுட்டு. இட் டேக்ஸ் வெரி லாங் டைம். ஃபைபர் அது அந்த டைமில் நம்ம சாப்பிடும் போது தான் நமக்கு உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன், ஃபைபர், எந்தெந்த உணவுல இருந்து எது அவங்க பிரித்து எடுக்கிறாங்களோ அதை எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ப்ராசஸில். நம்ம சிம்பிளாக சொல்லிடுறோம், பசிச்சு சாப்பிடணும், எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், பட் அது பெரிய ப்ராசஸ். அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா எல்லா ஆர்கன்ஸுமே டேமேஜ் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்ம சாப்பாடு எடுக்கிற நேரத்தில் அந்த என்சைம்ஸ் அங்கே சுரக்காது. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து அதை டைஜஷன் பண்ணணும். அதில் பாதி ஃபுட்டு டைஜஷன் ஆகும், பாதி ஃபுட்டு டைஜஷன் ஆகாது. அப்போ அது என்ன ஆகிடும்னா அது ஃபஸ்ட்டு வந்து அன்டைம் ஆஃப் ஃபுட்டு, ஸோ நமக்கு டைஜஷன் ஆகிறது கிடையாது. அதுக்கு அடுத்து நம்ம எடுத்துக்கிட்ட உணவு என்ன உணவுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஆஃப் ஃபுட்டுங்கிறது ரொம்ப கம்மியாகி போச்சு. அப்போது வந்து நம்ம அந்த மாதிரி உணவு எடுக்கும்போது நம்ம வயிற்றில் வந்து இப்போது மைதா வந்து சாப்பிடக்கூடாதுங்கிறது வந்து ஜென்ரல் டாப்பிக்கு. ஆனால் இப்போ யாராலையும் அதை சாப்பிடாம இருக்கவும் முடியாது, நம்ம யாரையும் அதை சொல்லவும் முடியாது. ஏன்னா அது டேஸ்ட் பட் வந்து அதுக்கு ஜாஸ்தி, அதனால் அதை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறது வந்து தவறு கிடையாது. அந்த எடுக்கிற அந்த உணவை கூட அவங்க ஒரு டைம், இப்போ ஒவ்வொரு பர்சனுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க ஹெல்த்துக்கு அக்கார்டிங் டு தேர் ஹெல்த் அனாட்டமி அது ஒர்க் ஆகும், அவங்களுக்கு அது தெரியும். அப்போ அந்த டைமில் அந்த மைதாவை எடுத்து, இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்து நைட்டில் வந்து பரோட்டா எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றது தப்பே இல்லை. இன்றைக்கி சாப்பிட்டாங்கன்னா ஒரு 2 நாளைக்கே அதை தொடக்கூடாது. ஓகே, ஏன்னா அது டைஜஷன் ஆகுறதுக்கு உங்களுக்கு 2 நாள் ஆகும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா பேலன்ஸ்டு டயட்டாக ஃபைபர் கலந்த உணவு, ப்ரோட்டீன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து கிளியர் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஜங்க் ஃபுட்டு சொல்கிறோம், எல்லாத்தையுமே வந்து எதையுமே யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலை. ஸோ அது எடுத்துக்கிறது வந்து தவறு இல்லை. அதே மாதிரி கான்ஸ்டிபியூஷன் வராமல் அந்த இண்டிவிஜுவல் பர்சன் தான் பார்த்துக்கணும். த ரீசன்ஸ் ஆர் திஸ். ஓகே, அண்ட் அன்டைம் ஃபுட்டு
அக்கார்டிங் டு மெடிக்கல் இது வந்து விசே 11 o'clock வந்து லிவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம இப்போ வந்து மிஷின்ஸு கூட ஒரு டைம் கொடுக்குறோம் இல்லைங்களா ஒர்க் பண்ணுறதுக்கு. ஈவினிங் 7 o'clock மேலே தே டூ த ஷட் ஆஃப். நம்ம ஒரு கார் எடுத்துகிட்டு சுற்றணும், நைட்டு வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சிடுறோம். அதே மாதிரி தான் நம்ம உடம்பு கூட the whole day there are a lot of organs inside which is working throughout the day. They need rest, they have to do their work. அவங்க ஒர்க்கை நம்ம எப்போ பண்ண விடுவோம். அதுக்கு தான் வந்து சீக்கிரம் போய் படுங்க, வேற எதுவும் ரீசன்ஸ் இல்லை. அப்போ நம்ம போய் படுத்த உடனே நம்ம பாடியில் வந்து டாக்ஸின்ஸை வெளியே தள்ளுறது, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, அது பம்பிங் ப்ராப்பர் பண்ணுறது, இது எல்லாமே நிறைய ப்ராசஸும் 1 by 1 இருக்குது. அண்ட் ஒரு ஆர்கனும் ஒரு டைமில் ஒர்க் ஆகுது. நமக்கு இருக்க லங்ஸ், லிவர், கிட்னி, பேங்க்ரி எல்லாத்துக்கும் ஒரு டைம் பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ நேச்சர். இதை நம்ம மனிதனாக இருக்கிற நம்ம வந்து செய்ய வைக்க முடியுமா? முடியாது. இது நேச்சராக நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ நம்ம வந்து அந்த 11 o'clock நம்ம போய் படுக்கிறது இல்லை. அப்போ அங்கே என்ன ஆகிடும்னா பித்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா பித்தா கான்ஸ்டியூஷன் உள்ள பாடிக்கே இந்த மோஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு நிறைய வரும் பிகாஸ் ஆஃப் பித்தா. பித்தா இஸ் ஆல்மோஸ்ட் லைக் பாய்சன். அவங்களுக்கு வாயில் அந்த மாதிரி கசகசப்பாகி ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகிடும், ஒரு மாதிரியே ஆகிடும் அவங்க ஹெல்த்து. ஸோ ஆல்ரெடி அந்த கான்ஸ்டியூஷன் பாடி உள்ளவங்களுக்கு அது ஆல்ரெடி ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே, அதையே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நைட் ஃபுட் நம்ம வந்து 11 o'clock மேலே நம்ம சாப்பிட்றது, 12 o'clock, 12:30, 1 o'clock அப்படிலாம் நம்ம சாப்பிட்றோம். அப்போ அது எதுவுமே டைஜஷன் ஆகாது. டைஜஷன் ஆகாத பட்சத்துலையும் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் ஃபைபரே இல்லாத விஷயத்தினாலேயுமே நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நிறையா உருவாகும். டயபெட்டிக் வந்து என்ன பண்ணும், ஏது பண்ணும், எவ்வளோ பர்சன்டேஜ் போய்கிட்டு இருக்கு. இன்னும் 2 yearsல இந்த பாப்புலேஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து வந்து யாராலையும் வந்து மைதா ஐட்டம் சாப்பிட்டாமே இருக்க முடியாது. ஸோ இது எடுத்தால் நமக்கு வந்து கெடுதல் சொல்கிறோம், பட் நம்ம அதை எடுக்கிறோம். அப்போ அதுக்குள்ள ரியாக்ஷன் நமக்கு வரும். அந்த ரியாக்ஷன் தான் இந்த மாதிரி. நம்ம உணவை எடுத்துட்ட உடனே டைஜஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ அது நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம தண்ணி இன்னும் குடிக்க இளம் வயசு நரமுடி ஏன் வருது? ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது வந்து